Hello Achievers, welcome to Shakti's Knowledge Hub. Myself Dr. Shakti Sukanya. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது Financial Management subject related-ஆன ஒரு டாபிக் Capital Structure. ஸோ இந்த டாபிக் இந்த சப்ஜெக்ட் படிக்கிற யூஜி பிஜி மேனேஜ்மெண்ட் அண்ட் காமர்ஸ் ரிலேட்டட் பேக்ரவுண்ட் இன்க்ளூடிங் ரிசர்ச் வரைக்கும் கவர் ஆகிற டாபிக் ஆஸ் வெல் அஸ் சிபிஎஸ்சி பிஸ்னஸ் ஸ்டடீஸ் 12th வர ஒரு சாப்டர் அதில் வர ஒரு டாபிக். ஸோ இங்கே கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரொடக்ஷனும் தென் அது கீழே இன்னொரு சப் டாப்பிக்கும் வருது. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இட்ஸ் இன்ட்ரொடக்ஷன். Capital structure is a particular combination of debt and equity used by the company to finance its overall operation and growth. யூஷுவலாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் முதல் ரொம்ப முக்கியமான விஷயம் கேபிட்டல். பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டல் அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், எப்படி ப்ரொபோர்ஷனேட் பண்ணுறோம், எந்தெந்த டிஃப்ரெண்ட் சோர்ஸஸில் நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டுட்டு வரோம் கேபிட்டலாக அப்படிங்கும்போது அதை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சராக அதாவது டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷனாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ இந்த கான்செப்டும் இதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஸோ காம்பினேஷன் ஆஃப் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி. அது டெப்டாக இருக்கலாம், அதாவது கடன் வெளியிலேருந்து வாங்குகிற சோர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டினா ஈக்விட்டி ஓனர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து டைரெக்டாக அவங்களுடைய ஓன் ரிஸ்க்லேருந்து கொண்டு வர ஃபண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸோட க்ரோத்துக்கும் ப்ராக்ரஸ்க்கும் ஆப்ரேஷன்ஸுக்கும் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த கேபிட்டல் அமௌண்ட் அதோடைய அந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை டெப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபார்மில் வரும் அப்படின்னா ஒரு பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணலாம், இல்லாட்டினா நம்ம லோன் செக்ரீட் பண்ணலாம். இதுவே ஈக்விட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ரீட்டைன்ட் ஏர்னிங் இந்த மாதிரி ஓனர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து செக்ரீட் பண்ணுற ஃபண்ட். ஸோ இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் டெப்ட், ரொம்ப ஷார்ட் டேர்மாக நம்ம ஒரு கைமாத்தா வாங்குறது பிஸ்னஸ்க்கு, இல்லாட்டினா ஒரு சின்ன பேசிஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஒரு பாரோயிங் அமௌண்ட்டாக வர்றது, இந்த மாதிரி எல்லா ஷார்ட் டேர்ம் டெப்ட் கூட கேபிட்டல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ அடுத்த வர பாயிண்ட்ஸில் இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான சம் ஆஃப் த டெர்மினாலஜிஸ் அண்ட் அதோட மீனிங் அண்ட் அந்த ஒவ்வொன்றுக்கு உண்டான சுச்சுவேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வர போகிறோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ஃபண்ட். ஸோ இன்கேஸ் உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஓனர்ஷிப் சோர்ஸ் மூலமாக ஒரு ஃபண்டை செக்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்னென்ன சோர்ஸஸில் வரும் அப்படின்னா ஓனர்ஸ் ஓன் ஃபண்ட். ஓனர்ஸ் வந்து எல்லாமே வந்து ஓனர் தான் ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸோட ரன் பண்ணுற பர்சன் தான் பிஸ்னஸ் ஓனர் அப்படிங்கிறோம். ஸோ அவங்களோட ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க நிறைய சோர்ஸஸில் ஃபண்டு வந்து பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணும்போது அதுக்கு வந்து சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து பிரிக்கிறாங்க, அதுதான். ஸோ அந்த ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, என்னென்ன காஸ்ட் இருக்குது, அந்த ஒவ்வொன்றுக்கும் மீனிங் என்ன, அதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ ஓனர்ஸ் ஓன் ஃபண்ட். ஓனர் வந்து ஓனாக வந்து ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவரோட கையிலேருந்து பணத்தை போடுவாங்க. இல்லைன்னா பாரோட் ஃபண்ட்ஸ், வேறு யாராவது அவுட் சைட் சோர்ஸஸ்லேருந்து பாரோட் ஃபண்ட்ஸ் வந்து வாங்குவாங்க. சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம லேட்டர் வீடியோஸில் பார்க்கும்போது அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது ஓனர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ ஈக்விட்டி ஷேர் மூலமாக ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இன்கேஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேராக கூட இருக்கலாம். இதுவும் அப்படி தான். டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம படிக்கும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் படிப்பீங்க, அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். தென் கம்பெனியில் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸாக இருக்கலாம், இல்லாட்டினா ரீட்டைன்டு ஏர்னிங். ஸோ ரீட்டைன்டு ஏர்னிங் அப்படின்னா என்னென்னு நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு டாப்பிக்கில் கூட பார்த்தோம். நம்ம ஏர்ன் பண்ணி சஸ்டைன் பண்ணி வச்சுருக்கிற சில ஃபண்ட் நம்மளோட பிஸ்னஸில் எக்ஸிஸ்டிங் ஃபண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா டிஃப்ரெண்ட் சோர்ஸஸையுமே நம்ம ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறோம் டெக்னிக்கலாக. அண்ட் பாரோட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது அவுட் சைட் சோர்ஸ்லேருந்து வெளியிலேருந்து கொண்டுட்டு வர பாரோ பண்ணுற சில ஃபண்டு. ஸோ அது என்னென்ன மாதிரி ஃபார்ம்ஸில் இருக்கலாம் அப்படின்னா அது வந்து எய்தர் லோனாக இருக்கலாம், அல்லது வந்து டெபென்ச்சர் அப்படின்னு சொல்கிற ஒரு சோர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டினா பப்ளிக் டெபாசிட்டாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் டெக்னிக்கலாக சொல்கிற டேர்ம் டெப்ட். Capital structure is the mix of long-term source of fund. It refers to the proportion of debt and equity used for financing the operation of the business. So, ஒரு business operationsக்காக different mix ஒரு long-term source of fund வந்து different proportion and different mixல நம்ம உள்ள கொண்டுட்டு வரோம். அது most probably debt இல்லது equityல இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து capital structure அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே காஸ்ட் அண்ட் ரிஸ்க் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ காஸ்ட் அப்படிங்கிறது இப்போ டெப்ட் ஆகட்டும் ஈக்விட்டி ஆகட்டும் என்னென்ன மாதிரியான காஸ்ட், அதாவது எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம அந்த டெப்ட் அல்லது ஈக்விட்டியை உள்ளே கொண்டுட்டு வரக்கு என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது காஸ்ட். ரிஸ்க் அப்படிங்கிறது இந்த எந்த சோர்ஸஸில் நம்ம ஃபண்ட் உள்ளே கொண்டுட்டு வந்தாலும் அதில் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது, எந்த அளவுக்கு ரிஸ்கினஸ் வந்து, ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்னாவே கண்டிப்பாக ரிஸ்க், அதுவும் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரிஸ்க் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்த்தே ஆகணும்.
இந்த கான்செப்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னே ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலைசேஷனில் ஒரு செப்பரேட் சப்ஜெக்டாகவே வரும். ஸோ இங்கே என்ன மாதிரியான ரிஸ்கெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான காஸ்ட் இன்கர் பண்ணணும். ஸோ அது டெப்டாகவும் இருக்கலாம், ஈக்விட்டியாக இருக்கலாம். அதோட சில சுச்சுவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். Cost of debt is lower than cost of equity, but debt is more risky than the equity. ஸோ இங்கே என்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுது அப்படின்னா, டெப்டோட காஸ்ட் வந்து லோயராக இருக்கும். எதை விடனா ஈக்விட்டியை விட, அதாவது ஓனர்ஷிப் ஃபண்டை விட டெப்ட்டுக்கு வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் டெப்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது. இதோட சுச்சுவேஷன்ஸ் எதனால் அப்படிங்கிறது வந்து நம்ம லேட்டர் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டெப்ட் பெட்டராக இருக்குது, ரிஸ்க் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி பெட்டராக இருக்குது. ஸோ இந்த எல்லாமே எதனால் நடக்குது அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ்னால. ஸோ அதை ஸ்ப்ளிட்டாக கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் டெப்ட் இஸ் லெஸர் தென் தி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஆஸ் லெண்டர்ஸ் ரிஸ்க் இஸ் லெஸர் தென் தி ஓனர்ஸ் ரிஸ்க். ஸோ காஸ்ட் ஆஃப் டெப்ட் அப்படிங்கிறது வந்து லெண்டர்ஸ் ரிஸ்க். ஸோ லெண்டர் சோர்ஸ் மூலமாக வர ஒரு ரிஸ்க்கு அண்ட் அதோடைய டெப்ட், அதே மாதிரி ஈக்விட்டி அண்ட் ஓனர்ஸ். லெண்டர்ஸ் ஏர்ன்ஸ் ஆஸ் அஷ்யூர்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ நம்ம வெளியிலேருந்து ஒருத்தவங்ககிட்டேருந்து ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் ஏதாவது ஒரு போர்ஷனில். ஸோ அந்த காஸ்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட். இன்கேஸ் நம்ம ஒரு 10 lakh ரூபி பாரோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அவங்க ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்ரி மந்த் நம்ம அந்த 5% இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுக்கணும். அட் த சேம் டைம் அந்த அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட மெச்சூரிட்டி பீரியட்க்கு அப்புறம் ரீபேமெண்ட்டும் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்த சுச்சுவேஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் இஸ் அ டேக்ஸ் டிடக்டபிள் எக்ஸ்பென்சஸ், ஸோ பிரிங்ஸ் டவுன் த டேக்ஸ் liability for the business, whereas dividend are paid out of the profit after business. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி டெப்ட் மூலமாக வர ஃபண்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக டேக்ஸில் டிடக்ட் ஆகும். அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி பிஸ்னஸ் இயர் வந்து நம்ம அந்த கேல்குலேஷன்ஸ் டேக்ஸ்க்காக போடும்போது நம்ம என்ன தான் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பே பண்ணியிருந்தா கூட அது எல்லாமே டேக்ஸ் டிடக்டபிளில் வருது. ஸோ அது வந்து ஒரு வகையான காஸ்ட் ரெடியூசிங் ஆஸ்பெக்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுவே நம்மளோட பிஸ்னஸ்லேருந்து நம்ம ஈக்விட்டி மூலமாக நம்ம வந்து ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும் எவ்ரி மந்த்து. ஸோ டிவிடெண்ட் கொடுக்கறது எங்கேருந்து கொடுக்குறோம் அப்படின்னா ப்ராஃபிட், ஒரு பிஸ்னஸில் நம்ம ப்ராசஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் எல்லாம் முடித்து சேல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் வரும். அந்த ப்ராஃபிட்லேருந்து நம்ம பிரித்து கொடுக்குற மாதிரி வருது. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டேக்ஸ் தான். ஸோ எல்லா எக்ஸ்பென்சஸ் போக ப்ராஃபிட் அப்படின்னு என்ன நிற்கிதோ அதை பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அடுத்தது, debt is more risky for the business as it adds to the financial risk faced by the business. இன் கேஸ் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் வருது, இல்லாட்டினா வந்து ஏன்னா அவுட் சைட் சோர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க எப்போ கேட்பாங்க, அதில் என்ன சூழ்நிலை மாறும், அதுக்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எது எப்படி மாறும் அப்படின்னு சம்டைம்ஸ் ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கும், அன்ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது டெப்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி ஒன். Any default with respect to payment of interest or repayment of principal amount may leads to liquidation. ஸோ அங்கே லிக்விடேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அல்ல மேபி ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டோட கம்ப்ளீஷனில் லிக்விடேஷன் ஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் நம்ம பேமெண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது, ரீபேமெண்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த எண்டில் நம்ம அந்த மாதிரி ஒரு பேமெண்ட் பண்ணும்போது அந்த லிக்விடேஷன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அதே மாதிரி ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட்ஸ் போத் தி ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் தி ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஃபேஸ்டு பை தி பிஸ்னஸ். ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் ப்ராஃபிட் பொசிஷன் எப்படி இருக்குது, பிஸ்னஸோட ஃபினான்ஸ் ரிஸ்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். Optimal capital structure is that combination of debt and equity that maximizes the market value of the share of that company. ஸோ ஒரு கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ, அதாவது அந்த ஷேர் வேல்யூ ஹையராக எப்போ இருக்குது ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ டெப்ட் அண்ட் ஈக்விட்டி அந்த ரெண்டு காம்பினேஷன்லையுமே வந்து நம்ம ஆப்டிமலாக, அதாவது அட் த மேக்ஸிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கண்டிப்பாக மார்க்கெட் வேல்யூ வந்து ஹையராக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஷேர் வேல்யூவும் ஹையராக இருக்கும், நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி அதை வாங்குவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டோம் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அங்கே அஃபெக்ட் ஆகுது, ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸை வந்து நம்ம காரணிகள், என்னென்ன விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டி வருது.
அதில் ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ பொசிஷன். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட கேஷ் ஃப்ளோ பொசிஷன், கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ப்ராப்பராக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அதோட பொசிஷன் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஃப்ளோவாகவும் இருக்கலாம், அவுட்ஃப்ளோவாகவும் இருக்கலாம். The size of the projected cash flow must be considered before deciding the capital structure of the firm. So capital structure என்னென்ன டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஜெக்டட் கேஷ் ஃப்ளோஸ், ஒரு இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ், அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அனுமானிச்சுக்கணும், ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறது. இஃப் there is a sufficient cash flow, debt can be used. ஏன்னா டெப்ட்டுங்கும் போது நம்ம மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டி வரும். ஸோ அது வந்து ஒரு ரெகுலரான ஒரு பேமெண்ட்டாக இருக்கும். ஸோ சர்ப்ளஸான கேஷ் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணுறோம். இட் மே கவர் த ஃபிக்ஸ்டு பேமெண்ட் ஆப்ளிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு. அதே மாதிரி இந்த டெப்டோட இன்ட்ரெஸ்ட்டை தவிர நிறையா விஷயங்கள் வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு பேமெண்ட் ஆப்ளிகேஷனாக இருக்கும். ஃபிக்ஸ்டாக ரெகுலராக பே பண்ணுற மாதிரியான ஆப்ளிகேஷன்ஸ், ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து அந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது என்னென்ன பேசிஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ். யூஸ்வலாக நம்ம பிஸ்னஸ்னு ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் வந்து ப்ரொபோர்ஷனேட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிக்ஸ்டு அசெட். ஸோ ஃபிக்ஸ்டு அசெட்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும். meeting debt service commitment as well as provide a sufficient buffers. ஸோ டெப்ட் சர்வீஸ் கமிட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அது நம்மளோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் விஷயங்களாக இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அந்த பாண்டு மூலமாக வாங்கியிருந்தீங்கன்னா எவ்ரி இயர் அந்த ரெனியூவல் சார்ஜஸ் இருக்கும். அந்த மாதிரியான சில பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ அது எல்லாத்துக்குமே அந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம். இன்ஃப்ளோஸ், அவுட்ஃப்ளோஸ் அந்த மாதிரி. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, நம்ம இந்த மாதிரி அவுட் சைட் சோர்ஸஸ் போகும்போது. ஸோ அதோட ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து எப்படி கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஹையர் த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ விச் இஸ் கால்குலேட்டட் அஸ் ஃபாலோஸ். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ வந்து ஹையராக இருக்குது அப்படின்னா அது என்னென்ன பேசிஸில் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இபிஐடி, ஏர்னிங் பிஃபோர் இன்கம் டேக்ஸ். ஸோ நம்ம டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு ஏர்னிங் அமௌண்ட் இருக்குது, தென் அதோட இன்ட்ரெஸ்ட் என்ன நம்ம பே பண்ண போகிறோம். லோயர் ஷால் பி த ரிஸ்க் ஆஃப் த கம்பெனி ஃபெயிலிங் டு மீட் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஆப்ளிகேஷன். இன்கேஸ் வந்து பிஸ்னஸில் ரிஸ்க் ஜாஸ்தியாகி இன்கம் வந்து கம்மியாச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரிஸ்க் ஆஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா இன்கம் வருதோ வரலையோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பே பண்ணியே தீரணும். அது கண்டிப்பாக டேக்ஸில் டிடக்ட் ஆனால் கூட நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரி பேமெண்ட். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஈக்குவல் டு டெப்ட் ஜஸ்ட் நாட் யூஸ்ட். ஸோ டெப்ட் அப்படின்னு வந்தாவே கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ அது என்ன கவர் ஆகுது, அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபண்ட் வந்து அந்த ரேஷியோக்குள்ளே வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. ஸோ டெப்ட் அப்படின்னு வரும்போது வேறு என்னென்ன மாதிரியான சர்வீசஸ், வேறு என்னென்ன அதர் விஷயங்கள் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்குண்டான ப்ரொபோர்ஷன், அதாவது ரேஷியோ கவரேஜ் எவ்வளோ இருக்குது. ஸோ டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இதுக்குள்ளே வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், டேக்ஸுக்கு அப்புறமா கையில் நிற்கிற அந்த ப்ராஃபிட். அது கூட டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த அக்கௌண்ட்ஸில் பார்த்துருப்போம். எப்போவுமே வந்து டெப்ரிசியேஷன் எவ்ரி இயர் ஒரு பிஸ்னஸில் இருந்துக்கிட்டே வரும். ஸோ அதுக்கான ப்ரொபோர்ஷனையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட், நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், அதே மாதிரி வேறு சில இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்கா, இல்லை ரீபேமெண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் கன்சிடர் பண்ணிக்கணும். எ ஹையர் டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ இன் விச் த கேஷ் ப்ராஃபிட் ஜென்ரேட்ஸ் பை த ஆப்ரேஷன்ஸ் ஆர் கம்பேர்ட் வித் தி கேஷ் டோட்டலி ரெக்வயர்ட் ஃபார் தி சர்வீஸ் ஆஃப் டெப்ட் அண்ட் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஸோ எல்லா விஷயங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் வருது அண்ட் அந்த ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ கேஷ் டோட்டலாக தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்து அந்த ரேஷியோஸில் எல்லாமே நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும். Better will be the ability of the firm to increase the debt components of the capital structure. ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம வரும்போது இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு பிஸ்னஸோட எபிலிட்டி எப்படி இருக்குது, எந்தெந்த சோர்ஸஸ் மூலமாக நம்ம போனோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் வந்து கவர் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை நம்ம டிசைட் பண்ணணும். அடுத்த முக்கியமான விஷயம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ்லேயுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ரிட்டர்ன் இல்லாத ஒரு பிஸ்னஸ் நம்ம கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஸோ அது எந்தெந்த சோர்ஸஸ் மூலமாக போகும்போது என்ன மாதிரியான ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். அந்த பிஃபோர் ஆஃப்டர் கேல்குலேஷன்ஸ் எல்லா சோர்ஸஸையும் கன்சிடர் பண்ணி கைக்கு நம்மளுக்கு என்ன மாதிரியான ஃபண்ட் கிடைக்குது அதில் நம்ம கிளியராக இருந்தால் தான் அதை பேஸ் பண்ணி நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ண முடியும்.
If return on investment of the company is higher, the company can choose to use the trading on equity to increase the earning per share. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலமாக போகும்போது இபிஎஸ் அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர், ஒவ்வொரு ஷேர்லேருந்தும் எவ்வளோ ஏர்னிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அது வந்து நம்மளுக்கு லெஸ் ரிஸ்க்காக இருக்குது, லெஸ் காஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன்ஸை நம்ம வந்து ஆப்ட் பண்ணலாம். தட் இஸ் இட்ஸ் எபிலிட்டி டு யூஸ் டெப்ஸ் இஸ் கிரேட்டர். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் எது பெட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியும், எந்த சோர்ஸஸ்லேருந்து பெட்டராக நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வருது அப்படின்னு. காஸ்ட் ஆஃப் டெப்ட். இன்கேஸ் டெப்ட் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன காஸ்ட் வந்து நம்ம இன்கர் பண்ண வேண்டி வருது. மோர் டெப்ட் கேன் பி யூஸ்ட் இஃப் காஸ்ட் ஆஃப் டெப்ட் இஸ் லோ. இன்கேஸ் இப்போ நம்ம வந்து நிறைய சோர்ஸஸ் பார்த்துட்டு இருந்தோம், அதில் டெப்ட் அண்ட் ஈக்விட்டிங்கிறது முக்கியமான சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ டெப்ட் அப்படின்னா வெளியிலேருந்து பாரோ பண்ணும்போது ப்ரீவியஸில் எக்ஸாம்பிளில் ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்படின்னா கொஞ்சம் ஹை, பட் வேறு வழி இல்லை அப்படின்னா நம்ம அந்த சோர்ஸ் தான் போயாகணும். இதுவே இமேஜின் பண்ணி பாருங்கள், 0.5% தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு லோயஸ்ட் ரிஸ்க் ஒன். ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மியாக இருக்கும், காஸ்ட் கம்மியாக இருக்கும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம டெப்ட் அப்படிங்கிற சோர்ஸ் மூலமாகவே போகலாம், ஏன்னா இங்கே காஸ்ட் கம்மி இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் மட்டும். நெக்ஸ்ட் டேக்ஸ் ரேட். ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது எவ்ரி பிஸ்னஸில் ஒரு மேண்டேட்ரி ஒன். ஸோ டேக்ஸை பேஸ் பண்ணியும் ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வருது. டெப்ட் மூலமாக போகும்போது நம்மளோட டேக்ஸ் எப்படி இருக்குது, ஈக்விட்டி மூலமாக போகும்போது எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கணும். A higher tax rate makes debt relatively cheaper and increases its attraction as compared to equity. ஈக்விட்டியோட டெப்டில் டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப சேஃபர் சைடாக இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், இன்கேஸ் டெப்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பே பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே டேக்ஸ் கால்குலேஷன் அப்படின்னு வரும்போது டிடக்ட் ஆகுது. ஸோ அங்கே கம்பேரிட்டிவ்லி ஈக்விட்டியோட இங்கே டெப்ட்டுக்கு வந்து அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டேக்ஸ் ரேட்டை பேஸ் பண்ணியும் நம்மளோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசைட் ஆகுது. அடுத்தது ஈக்விட்டியோட காஸ்ட் எப்படி இருக்குது. ஸோ அதோட சுச்சுவேஷன், அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்போது என்னென்னலாம் வருது. when a company uses more debt, the financial risk faced by the equity holder increases. so their desired rate of return increases. ஸோ நம்ம ரிஸ்க் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஆஸ்பெக்ட் பார்த்தோம், காஸ்ட்டு இன்னொன்று ரிஸ்க்கு. ஸோ காஸ்ட்டில் டெப்ட் வெட்டராக இருக்குது, ஈக்விட்டி கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. ரிஸ்க் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெப்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி, ஈக்விட்டிக்கு வந்து ரிஸ்க் கம்மி அப்படின்னு பார்த்தோம். ஸோ எந்த சுச்சுவேஷன் அதே மாதிரி பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பர்டிகுலர் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் சுச்சுவேஷனுக்கு எது வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு நம்மளோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். டெப்ட் இஸ் யூஸ்டு பியாண்ட் அ பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம டெப்ட் ரொம்ப ஹையாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி மே கோ அப் ஷார்ப்லி. ஏன்னா ஈக்விட்டி வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் ஹையாக வர சான்ஸ் இருக்குது, ஏன்னா இது வந்து ஓனர்ஸோட ஓன் ரிஸ்க்லேருந்து வர்றது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணியும் அந்த பிஸ்னஸோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசைட் ஆகுது. இபிஎஸ் ஏர்னிங் பெர் ஷேர். அடுத்தது ஃப்ளோட்டிங் காஸ்ட். ஸோ ஒரு பிஸ்னஸில் ஃப்ளோட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸ்பெக்டட், அன்எக்ஸ்பெக்டட், ப்ரெடிக்டபிள், அன்ப்ரெடிக்டபிள் எக்ஸ்பென்சஸ் எப்போ வேணாலும் வரும். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காஸ்ட் நம்ம இன்கர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் காஸ்ட் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணியும் நம்மளோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், வெதர் ஈக்விட்டிக்கு போகலாமா இல்லாட்டி டெப்ட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி. காஸ்ட் ஆஃப் பப்ளிக் இஷ்யூ இஸ் மோர் தென் த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஆஃப் டேக்கிங் எ லோன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பப்ளிக் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு சோர்ஸையும் லோன் அப்படிங்கிற ஒரு சோர்ஸையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் பப்ளிக் இஷ்யூ இஸ் மோர் தேன் த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஆஃப் த லோன். லோனை விட பப்ளிக் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு சோர்ஸுக்கு போனோம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை டிசைட் பண்ணிட்டு நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சருக்கு போகிறோம். Flotation cost may affects the choice between debt and equity and hence the capital structure. So இதை பேஸ் பண்ணியும் டிசைட் ஆகுது. ரிஸ்க் கன்சிடரேஷன். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னாவே கண்டிப்பாக ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து இருக்கும், அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படி ரிஸ்க் அப்படின்னு என்னென்ன ஆஸ்பெக்டில் பார்க்கலான்னா பிஸ்னஸ் ரிஸ்க் இருக்குது, ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்குது. பிஸ்னஸ் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து காம்படிஷனாக இருக்கலாம், இல்லாட்டினா நம்மளோட பிஸ்னஸ் சுச்சுவேஷனாக இருக்கலாம், மார்க்கெட் சுச்சுவேஷன், டிமாண்டு, எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த மாதிரி நிறையா சோர்ஸஸில் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே ரிஸ்க் வரக்கு சான்சஸ் இருக்குது. இதுவே ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படின்னா ஒரு ரிஸ்க் ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட். ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன மாதிரியான ரிஸ்க் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க்கையும் ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணோம். ஸோ டெப்ட்டில் பெஸ்ட்டாக, ஈக்விட்டியில் பெஸ்ட்டாக, அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் சுச்சுவேஷனுக்கு வைஸ் வெர்சாவாக மாறுதா, இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். த டோட்டல் ரிஸ்க் ஆஃப் பிஸ்னஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் போத் த பிஸ்னஸ் ரிஸ்க் அண்ட் த ஃபினான்ஷியல் ரிஸ்க். ஸோ பிஸ்னஸோட ரிஸ்க் அப்படின்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் வரும். If the firm's business risk is lower,
its capacity to use the debt is higher and vice versa. ஸோ ஒரு பிஸ்னஸ் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு வந்து என் பிஸ்னஸ்க்குள்ளே இன்சைட் வந்து ப்ராப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த டெப்ட் வாங்குறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாமல் வாங்கலாம். ஏன்னா எனக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது, என் ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்க, நல்ல சேல்ஸ் போயிட்டுருக்கு, எம்ப்ளாயி ப்ராப்ளம் கிடையாது, அந்த மாதிரி எனக்கு எந்த அதர் பிஸ்னஸ் ரிஸ்க்கும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் டெப்ட்டை நம்பி போகலாம். ஏன்னா என் பிஸ்னஸ் எனக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது. இன்கேஸ் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா சுச்சுவேஷன் டிபெண்ட்ஸ் டிசைட் பண்ணணும். ஸோ ரிஸ்க் அப்படிங்கிற ஃபேக்டரை பேஸ் பண்ணியும் நம்மளோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசைட் ஆகுது. அடுத்த விஷயம் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது முக்கியம், அதுவும் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில். ஸோ இது இன்கேஸ் நம்ம வந்து டெப்ட் போனோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இருக்குது, இதுவே ஈக்விட்டியில் போனோம் அப்படின்னா அப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது எப்படி இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணியும் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசைட் ஆகுது. If the firm uses its debt potential, it loses the flexibility to use more debt. ஸோ டெப்ட்டை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதை பொறுத்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு ப்ராப்பராக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்டபிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு வெளியிலேருந்து ஒரு ஃபண்டை செக்ரேட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ அந்த அமௌண்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் மிஸ்லீட் பண்ணிட்டோம், இல்லாட்டினா நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம், இல்லைன்னா விரயமாக அந்த காசை வந்து நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நெருக்கடி வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது குறையும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த யூசேஜ், நம்ம எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 10 lakh ரூபி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் பிஸ்னஸில், அதுக்காக நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதை ப்ராப்பராக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுவே இம்ப்ராப்பராக யூஸ் பண்ணி அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ணுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ஏதாவது ஒரு டைமில் நமக்கு ஒரு ஃபண்டு தேவைப்படும் போது அங்கே நெருக்கடி வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டியும் போயிடும். ஸோ அதையும் நம்ம ப்ராப்பராக திங்க் பண்ணிக்கணும். To maintain the flexibility, the company must maintain some borrowing power to take care of the unforeseen circumstances. ஸோ அந்த 10 லட்ச ரூபாயை கண்டிப்பாக கொஞ்சமாவது நம்ம கையிருப்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்ம எல்லா பணத்தையும் தீர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கையில் காசு இருக்காது. ஸோ அப்போ பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக ரன் பண்ண முடியாமல் ஏகப்பட்ட ட்ராபேக்ஸ் வந்து சப்சிக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் பாயிண்ட் கண்ட்ரோல். ஸோ எந்த சோர்ஸஸில் போகும்போது கண்ட்ரோல் எப்படி இருக்குது, ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கு எது சூட் ஆகும் அதை பேஸ் பண்ணியும் கேபிட்டல் வந்து டிசைட் ஆகுது. அதாவது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டெப்ட்டுக்கு போகலாமா ஈக்விட்டிக்கு போகலாமா, எதில் கண்ட்ரோல் ஜாஸ்தி இருக்குது, எதில் நம்ம ஜாஸ்தி கண்ட்ரோல் வைக்க வேண்டியதில்லை, அந்த மாதிரி எல்லாமே. Debt normally does not causes dilation of control, whereas the public issue makes the firm vulnerable to take over. ஸோ பப்ளிக் இஷ்யூ அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அதே மாதிரி டெப்ட் அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஒரு இண்டிவிஜுவல் ப்ரைவேட் சோர்ஸில் மட்டும் நம்ம டீல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ சுச்சுவேஷன் வேறு. டு ரீடைன் கண்ட்ரோல் ஃபர்ம் ஷுட் இஷ்யூ டெப்ட். ஸோ ஒரு ப்ராப்பர் கண்ட்ரோல், இப்போ நம்ம டெப்டே ஒரு வெளியிலேருந்து ஒரு சோர்ஸ் மூலமாக வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும், அந்த ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ப்ராப்பராக அதை பே பண்ணிடணும். அப்படிங்கும்போது பிஸ்னஸில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது, பிஸ்னஸ் நம்மளால் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறோம். ஸோ ப்ராப்பராக நம்ம பே பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வர தான் செய்யும். இந்த மாதிரி இந்த பல ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பிஸ்னஸில் டிசைட் ஆகுது. இன்னமும் இதுக்கு கீழே வர எல்லா டேர்ம்ஸும் நம்ம செப்பரேட் டாபிக்ஸில் இன்னும் டீட்டெயில்டாக கேசஸ் அண்ட் கேல்குலேஷன்ஸோடு நம்ம பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நம்ம இந்த சப்ஜெக்டோட இன்ட்ரொடக்ஷனில் சொன்னோம் இல்லையா, அந்த எல்லா கான்செப்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஷன் கம்ப்ளீட் ஆகுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பை.